புதுச்சேரி அரசின் ஓய்வூதியதாரர்களின் நிலையான மருத்துவ படியை நிறுத்தாமல் தொடர்ந்து வழங்க வேண்டுமென்ற கோரிக்கையை முதலமைச்சர் இதுவரை பரிசீலிக்காமல் இருப்பது கண்டனத்துக்குரியது என புதுச்சேரி அரசுக்கு திமுக மாநில துணை அமைப்பாளர் எம்எல்ஏ அனிபால் கென்னடி கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு ஓய்வூதியதாரர்களை ஒன்றிய அரசின் ஓய்வூதியர்களுக்கு நடைமுறையில் இருக்கும் சிஜிஎச்ஐ மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் அனைவரும் சேர வேண்டும் நிபந்தனை விதிப்பது ஏற்புடையது அல்ல. சேரலாம் என்ற விதியை தவிர சேராமல் இருக்க ஒன்றிய அரசு ஓய்வூதியங்களுக்கு வாய்ப்பளித்திருக்கிறது. அதே திட்டம்தான் தற்பொழுது புதுச்சேரி அரசு ஓய்வூதியர்களுக்கும் நீடிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் ஓய்வூதியர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்தும் சிஜிஎச்ஐஎஸ் எனப்படும் ஒன்றிய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் சேராமல் இருக்கும் ஊழியர்களுக்கு நிலையான மருத்துவ படியினை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலை சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு இன்னும் வழங்காமல் இருப்பது வேதனைக்குரியதாகும். ஆனால் இப்போது இந்த திட்டம் புதுச்சேரி பிராந்தியத்தில் மட்டும் ஓய்வூதியர்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது கண்டனத்துக்குரியது. பெரும்பான்மையான புதுச்சேரி அரசு ஓய்வூதியர்களுக்கு சிறுநீரக பாதிப்பிற்கு தொடர்ந்து செய்யும் டயாலிசிஸ் சிகிச்சை, சிறுநீரக மாற்று சிகிச்சை, இதய அறுவை சிகிச்சை, புற்றுநோய் சிகிச்சை என பல லட்சம் செலவாகும். சிகிச்சைகளுக்கு இத்திட்டத்தில் சேரும் புதுச்சேரி அரசு ஓய்வூதியர்கள் இந்தியாவின் அனைத்து உயர்தர மருத்துவமனைகளிலும் தேவைப்படும் போது சேர்ந்து சிகிச்சை பெற அவ்வப்போது தேவைப்படும் அதிக விலையுள்ள மருந்துகளை தங்களுக்குள் நோய்களுக்கான சிகிச்சைக்காக சிறந்த மருத்துவமனைகள் அதன் இடம்பெறவில்லை. புதுச்சேரி மாநில ஓய்வூதியர்களுக்கு இத்திட்டத்தை கட்டாயப்படுத்தாமல் அவர்களது முதுமைக்கால நிம்மதியான வாழ்க்கையினை கெடுக்க வேண்டாம் என அரசினை கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்தில் ஓய்வூதியதாரர்களுக்கு அப்போலோ, எம்ஜிஎம், காவிரி மியாட் போன்ற மிக நவீன மருத்துவமனைகளில் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதை விட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் என திமுக மாநில துணை அமைப்பாளர் எம்எல்ஏ அனிபால் கென்னடி தெரிவித்துள்ளார்.